நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ கவலைகள், தீராத பணக்கஷ்டங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் இருக்கலாம். என் கவலைகள் தீரவே தீராதா, நான் நினைத்தது நடக்காதா என்று ஏங்கும் பலருக்கும் அல்லாஹ் மிக அற்புதமான ஒரு நேரத்தை நமக்கு கொடையாகத் தந்திருக்கிறான். அதுதான் அசர் தொழுகைக்கு பின் வரக்கூடிய மாலை பொழுது. இன்று அசர் தொழுகை முடிந்ததும் நீங்கள் தொழுத இடத்தை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்னால் வெறும் 5 நிமிடங்கள் ஒதுக்கி இந்த 3 சக்தி வாய்ந்த திக்ருகளை ஓதுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்ஷா அல்லாஹ் சாதகமாக முடியும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தொழுகைகளை பேணுதலாக கடைப்பிடியுங்கள், குறிப்பாக நடுத் தொழுகையை, அசர் தொழுகையை என்று கட்டளையிடுகிறான். சூரா பகரா 238. அதேபோல பகல் நேரத்து மலக்குகளும் இரவு நேரத்து மலக்குகளும் நம்மை சந்திக்கக்கூடிய உன்னதமான நேரம் இந்த அசர் நேரம்தான். என் அடியான் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்கும்போது, யா அல்லாஹ், அவன் உன்னை தொழுது கொண்டும் திக்ரு செய்து கொண்டும் இருந்தான் என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் சாட்சி சொல்வார்கள். இத்தகைய புனிதமான நேரத்தில் நாம் கேட்கும் துஆக்கள் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் முதலாவதாக ஓத வேண்டிய திக்ரு நாவிற்கு மிக எளிதான, ஆனால் மறுமைத் தராசில் மிக கனமான திக்ரு ஆகும். நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நாளைக்கு 100 முறை இந்த திக்ரை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரை அளவு இருந்தாலும் சரி, அவை அழிக்கப்பட்டுவிடும். ஸஹீஹ் புகாரி 6405. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறேன். அசர் தொழுகை முடிந்ததும் அமைதியாக அமர்ந்து இந்த திக்ரை 100 முறை ஒதுங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்போது உங்கள் துஆக்களுக்கு நடுவில் இருக்கும் தடைகள் நீங்கி உங்கள் தேவைகள் உடனே நிறைவேறத் தொடங்கும். இரண்டாவதாக, நம்முடைய கவலைகள் நீங்கவும் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்கவும் நாம் ஓத வேண்டியது பாவ மன்னிப்பு திக்ரு ஆகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இஸ்திக்பாரை, பாவ மன்னிப்பு தேடுவதை எப்போதும் கடமையாக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு ஆறுதலையும் ஏற்படுத்துகிறான். மேலும் அவர் எதிர்பாராத விதத்தில் அவருக்கு உணவளிக்கிறான். அபூதாவூத். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். உயிரோடு இருப்பவனும் அனைத்தையும் நிர்வகிப்பவனுமாகிய வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை என்ற நிலை கொண்ட கண்ணியமிக்க அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மேலும் அவன் பக்கமே எனது பாவங்களை விட்டும் மீளுகிறேன். அசர் நேரத்தில் இந்த இஸ்திக்பாரை அதிகமதிகம் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். மூன்றாவதாக, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பின்பும் நாம் ஓத வேண்டிய மிக உன்னதமான குர்ஆன் வசனம் ஆயத்துல் குர்சி, சூரா பகரா 255 ஆகும். யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பின்பும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே மரணத்தைத் தவிர வேறு எந்தத் தடையும் இல்லை என்று நபிகளார் கூறியுள்ளார்கள். நசாயி. மாலையில் இதை ஓதுவதன் மூலம் அன்றைய இரவு முழுவதும் ஷைத்தானின் தீங்குகளிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறான். ஓதி முடிப்பதற்குள் விண்ணுலகில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கிறது. அது என்ன அதிசயம்? இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆயத்துல் குர்சியை நாம் எப்படி ஓத வேண்டும்? இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தேடி வரும். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாகப் பாருங்கள். புனிதமான 4 மாதங்களில் முஹர்ரம் மாதமும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஷஹ்ருல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் மாதம் என்று அழைத்தார்கள். ஒருமுறை நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். அபூ முன்திரே, அல்லாஹ்வின் வேதத்திலேயே மிக மகத்தான வசனம் எது என்று உனக்குத் தெரியுமா? அதற்கு அவர், அது அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அறிவர் என்றார். மீண்டும் பெருமானார் கேட்க அவர் சொன்னார், அது ஆயத்துல் குர்சி. நபியவர்கள் மகிழ்ச்சியடைந்து அவரது நெஞ்சில் தட்டி வாழ்த்தினார்கள். சுபஹானல்லாஹ். குர்ஆனில் உள்ள 6000த்திற்கும் மேற்பட்ட வசனங்களில் தலைசிறந்த வசனமாக
இந்த ஆயத்துல் குர்சி ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஏனெனில் இந்த ஒரே ஒரு வசனத்திற்குள் அல்லாஹ்வின் 7 மிக முக்கிய பேரதிகாரங்கள் அடங்கியுள்ளன. அவனது அர்ஷ், அவனது உறங்கா பேரறிவு, அவனது ஆளுமை என அனைத்தும் இதில் சுருக்கப்பட்டுள்ளது. இப்போது விஷயத்திற்கு வருவோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதும்போது உடனடியாக நடக்கும் அந்த அதிசயங்கள் என்னென்ன? முதலாவது அதிசயம், வினாடி நேர பாதுகாப்பு, இன்ஸ்டன்ட் புரொடக்ஷன். ஹதீஸ்களில் வருகிறது, நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிய அடுத்த வினாடி அல்லாஹ் உங்களுக்காக வானவர்களில் இருந்து ஒரு சிறப்பு பாதுகாவலரை நியமிக்கிறான். அந்த நள்ளிரவில் உங்களை எந்த ஒரு தீய சக்தியோ ஷைத்தானோ நெருங்கவே முடியாது. முஹர்ரம் மாதத்தின் இரவுகளில் இதை ஓதிப்பாருங்கள், உங்கள் வீட்டில் நிம்மதி குடியேறும். இரண்டாவது அதிசயம், மரணமும் சொர்க்கமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பின்பும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே மரணத்தைத் தவிர வேறு எந்தத் தடையும் இல்லை. யோசித்துப் பாருங்கள், நீங்கள் ஓதிவிட்டு மரணித்தால் அடுத்த நொடி சொர்க்கத்தின் பாக்கியங்கள் ஆரம்பமாகிவிடும். மூன்றாவது அதிசயம், வறுமை ஓடும், பறக்கத் தேடி வரும் புதிய வருடம் பிறக்கும்போது பலருக்கும் பொருளாதாரக் கவலை இருக்கும். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் இந்த வசனத்தை ஓதுபவர்களின் வறுமையை அல்லாஹ் விரட்டியடிக்கிறான். எதிர்பாராத வழிகளில் ரிஸ்க், வாழ்வாதாரம் பெருகும். அதிசயம் என்பது மந்திரக்கோல் சுழற்றுவது அல்ல. உள்ளத்தில் ஏற்படும் அமைதியும் அல்லாஹ்வின் பாதுகாப்பும் தான் ஆகச் சிறந்த அற்புதம். இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் ஓதுங்கள். இரவில் படுக்கைக்குச் செல்லும் முன் ஓதுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இதை ஓதக் கற்றுக் கொடுங்கள். இந்த புதிய இஸ்லாமிய ஆண்டை நன்மையைக் கொண்டும் அல்லாஹ்வின் பாதுகாப்பைக் கொண்டும் துவங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் தீமைகளிலிருந்து பாதுகாத்து இரு உலக வாழ்விலும் வெற்றியைத் தருவானாக. ஆமீன். நீங்கள் எப்போதாவது இரவில் ஒருவித அமைதியின்மையை உணர்ந்ததுண்டா? படுக்கைக்குப் போன பிறகும் மணிக்கணக்காக உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்திருக்கிறீர்களா? நாளை என்ன ஆகுமோ என்ற கவலை, தீர்க்கப்படாத பிரச்சனைகள், மனபாரம் எல்லாம் சேர்ந்து உங்கள் இரவுகளை ஒரு போர்க்களமாக மாற்றுகிறதா? கெட்ட கனவுகள் வந்து உங்கள் நிம்மதியைக் கெடுக்கிறதா? நம்மில் பலருக்கும் இது நடந்திருக்கும், இல்லையா? இந்த நவீன உலகின் வேகமான வாழ்க்கை முறை நம்மிடமிருந்து மன அமைதியையும் நிம்மதியான தூக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொள்கிறது. தூக்கமின்மை என்பது சோர்வோடு நின்று விடுவதில்லை. அது நம் உடல் நலத்தை, மனநலத்தை, ஏன் நம்முடைய வணக்க வழிபாடுகளைக் கூட பாதிக்கிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள், இதற்கொரு அற்புதமான தீர்வு இருக்கிறது. அது தற்காலிக மாத்திரைகளோ அல்லது விலையுயர்ந்த சிகிச்சைகளோ அல்ல. நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த, அழகான ஆன்மீக பாதுகாப்பு. இந்த ஒரு திக்கர் உங்கள் இரவுகளை எப்படி அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் அல்லாஹ்வின் அருள் நிறைந்ததாகவும் மாற்றும் என்பதை அறிய இந்த வீடியோவில் கடைசி வரை என்னுடன் இணைந்திருங்கள். தூக்கம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. திருக்குரானில் அல்லாஹ் சொல்லும்போது, உங்கள் தூக்கத்தை ஓர் ஓய்வாக நாம் ஆக்கினோம் என்கிறான். நாள் முழுவதும் உழைத்துக் களைத்த உடலுக்கும் சிந்தித்துச் சோர்ந்த மனதிற்கும் ஓய்வு கொடுத்து அடுத்த நாளுக்கு நம்மை தயார்படுத்துவதே இந்த தூக்கம்தான். ஆனால் மனிதனின் முதல் எதிரியான ஷைத்தான் நம்முடைய இந்த நிம்மதியைக் கெடுப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் கொள்கிறான். அவன் நம் மனதில் தேவையில்லாத குழப்பங்களையும் தீய எண்ணங்களையும் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தையும் விதைக்கிறான். நாம் தூங்கச் செல்லும் அந்த அமைதியான நேரத்தில்தான் நம்முடைய கடந்த கால தவறுகளையும் எதிர்காலக் கவலைகளையும் பெரிதுபடுத்திக் காட்டுவான். இதன் விளைவாக நாம் உறக்கத்தை இழந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். சில சமயங்களில் பயமுறுத்தக்கூடிய கெட்ட கனவுகளின் வடிவத்தில் வந்து நம்மை தொந்தரவு செய்கிறான். இதனால் நம்மால் நிம்மதியாகத் தூங்க முடிவதில்லை. அடுத்த நாள் காலையில் எழும்போது கூட ஒருவித சோர்வும் பதற்றமும் நம்மைச் சூழ்ந்திருக்கும். இந்த நிலை தொடர்ந்தால் அது நம் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். சிந்திக்கும் திறன் குறையும், எரிச்சல் அதிகமாகும், குடும்பத்தினரிடம் அன்பாக பழக முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் இறைவனுடனான தொடர்பில், தொழுகையில், திக்ருகளில் கவனம் சிதறும். இதிலிருந்து விடுபட, நம் இரவுகளை பாதுகாக்க, நம் தூக்கத்தையே ஒரு வணக்கமாக மாற்ற என்ன வழி?
வழியிருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த திக்ருகளும் துஆக்களும். தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய திக்ருகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது ஆயத்துல் குர்சி. இது திருக்குரானின் 2வது அத்தியாயமான சூரத்துல் பகராவின் 255வது வசனம். இந்த வசனத்தின் சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக விளக்கியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நீண்ட ஹதீஸின் சுருக்கம் இதுதான். ஒருமுறை ஷைத்தான் மனித உருவில் வந்து சகாத் பொருட்களை திருட முயன்றான். அபூ ஹுரைரா அவர்கள் அவனை பிடித்து நபிகளாரிடம் கொண்டு செல்வதாக கூறியபோது, ஷைத்தான், என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு பயனுள்ள ஒன்றை கற்றுத் தருகிறேன். நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதினால் காலை வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களுடன் இருப்பார். ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று கூறினான். காலையில் அபூ ஹுரைரா அவர்கள் இந்த விஷயத்தை நபிகளாரிடம் சொன்னபோது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் உண்மையே சொல்லியிருக்கிறான் என்றார்கள். சுபஹானல்லாஹ்! யோசித்துப் பாருங்கள், நம் பரம எதிரியான ஷைத்தானே ஆயத்துல் குர்சியின் சக்தியை ஒப்புக்கொள்கிறான். நாம் இந்த வசனத்தை ஓதும்போது அல்லாஹ்வே நமக்காக ஒரு வானவரை பாதுகாவலராக நியமிக்கிறான். அந்த வானவரின் பாதுகாப்பில் இருக்கும் நம்மை ஷைத்தானால் எப்படி நெருங்க முடியும்? கெட்ட கனவுகளாலும் தீய எண்ணங்களாலும் எப்படி தொந்தரவு செய்ய முடியும்? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வமா ஃபில் அர்ض் மன் ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். அவனை சிறு தூக்கமோ அல்லது ஆழ்ந்த உறக்கமோ நெருங்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்குப் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் நாடியதைத் தவிர அவனது ஞானத்திலிருந்து எதனையும் அவர்களால் அறிய முடியாது. அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியிருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்குச் சிரமமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிம்மதியான உறக்கத்தையும் அவனது பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. நம்முடைய இரவுகளையும் பகல்களையும் அவனுக்கு பிடித்தமான வழியில் கழிக்க அருள் புரிவானாக. ஆமீன்.